வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எஸ்கேங்க. ஸோ வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்டில் வந்து வீடு தான் கட்ட போகிறோம். ஆல்ரெடி கட்டியிருந்த இடம்னீங்கன்னா வந்து வேறு வில்லேஜ் வந்துட்டேன். நான் காரணம். ஓகே, லெட்ஸ் கெட் டு த கேம் ப்ளே. நிற்கிறீங்கன்னு பார்த்தோன்னா அது வந்து வீடு கட்டுறதுக்காக நமக்கு வேறு இடம் இல்லை. அவன் வேறு வில்லேஜுக்கு வந்துட்டனால வேறு இடம் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். சரி, அடுத்தது வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோ என்னென்ன ரிவீல் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து நான் இப்போயே உங்கள்கிட்ட சும்மா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் இப்போதைக்கு சொல்லுங்கள். அதிக வியூஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவுக்கு. நான் வந்து அடுத்தது வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் இருக்கும்ல, அந்த அண்டர் கிரவுண்ட் வந்து இதை தோண்டி கீழே இதெல்லாம் பதுக்கி வைப்பாங்களா அந்த மாதிரி போடுறேன். இல்லை அதிக லைக் ஆர் கமெண்ட் அந்த சப்ஸ்கிரைப் ஏதாவது இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபார்ம் போடுறேன். ஃபார்ம் அந்த ஆடு மாடு கோழிக்கு அதில் எல்லாத்தையும் வச்சு போடுவோம். நான் அடுத்து ஸ்விம்மிங் பூல் அது இதுன்னு பண்ணலாம். நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது. சரி, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த பச்சை கலர்லாம் போட்டு ஒரு கலர் காம்பினேஷனை உண்டாக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க லைக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவேன். பார்த்தீங்களா, இதில் கூட நிலா கூட ஸ்கொயராக இருக்குது. இந்த பூ இது நேற்று இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, இது அது பூனையாச்சி ரேபிட்டோட தாங்க முடியலங்க. அது என்னமோ ஒரு வன்பத்தோடு என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. கிராண்ட் பண்ணி போட்டிருப்பாங்களோ, கண் வேறு ரெட்டாக இருக்குது. அதனால எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா இதை வச்சு அடிக்கிட்டே கிடக்குறேன். இதை அடிக்க முடிக்கிறப்போ ஒரு வீடியோ போடல. ஒரு நாள் வீடியோ போடாமல் இருந்தால் கூட எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் போயிடுது மக்களே. அது என்னன்னு தெரியல. எப்படியோ தூங்கி எந்திரிச்சோன்னே காலைல ஆகுமா? ஆமாம், காலைல தான் ஆகும். என்ன ஆகும்? சரி, காலைல ஆன உடனே அப்படியே நான் பார்த்தேன் எல்லாம். சரி, பில்லர் நட்டு வச்சுட்டு வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு பில்லர் நட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். 4 வைக்கணும். ஒரு நேரத்தில் 4 வச்சா தான் ஹைட்டு கொஞ்சம் ஓரளவு மீடியமாக கரெக்டாக இருக்கும். அது சரி, அப்புறமா பில்லர் வைக்கிறது அதை வைக்கிறது இதெல்லாம் வச்சோம்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தேன் எவ்வளோ நேரம் வீடியோ வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? 1/2 மணி நேரம் வீடியோ வந்திருக்கு. நான் 8 நிமிஷம் 10 நிமிஷம் சுருக்கிறதே பெரிய விஷயம். இதில் வேறு வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருக்கிறப்போ 6 நிமிஷம் மெனக்கெட்டு உட்காந்து இடத்த தேர்றதுலே 6 நிமிஷம் போயிட்டேன்னு சொல்லி வீடியோ எடுத்தால் அது வேறு கட் ஆகிட்டே இருக்குது. சரி, தொல்லை தாங்க முடியல. ஸ்டோரேஜ் க்ளீன் பண்ணிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க, முடியல. எல்லாம் ஒரு அளவு தான். இது இன்னும் போல, இது இங்கேயோ நிற்கிது. இதை தரத்த முடியாது போல இருக்கே. சரி, அடுத்தது எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். என்ஐடி படாவோட நம்ம அடுத்தது மைண்ட் கிராஃப்ட் ப்ளே பண்ணலாம் சொன்னீங்கன்னா ஒன்றா ப்ளே பண்ணுவோம். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நாங்கள் 2 பேரும் மைக்ரோசாஃப்ட் ஐடி ஓன் பண்ணால் ஒன்றா விளையாட போகிறோம். அதனால தான் கேட்குறோம். சரி, விளாட்லான்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், விளாடுவோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, இந்த கலர் வைப்போங்க, இதாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஆஃப்லைனில் ஒரு வாட்டி வீடு கட்டி பார்த்தேன். வீடு கட்டி பார்க்குறேன்னா அதுக்கு இல்லை, சும்மா ஜாலியாக வீடு கட்டி விளாண்டுட்டு இருந்தப்போ வந்து இந்த கலர் பண்ணேன், செமையாக இருந்தது. அதனால் இந்த கலர் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. இந்த எக்ஸ்ட்ராவாக சைட்லலாம் உழுது பாருங்களேன். ஐயோ. சரி, அடுத்து என்ன கேம் ப்ளே வீடியோ போடலான்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். எனக்கு ரொம்ப நாளாக கிராணி பக்கமே போகாமல் இருக்கேன்னா சொட்டை தரிசனம் வாங்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. சொட்டை தரிசனம் வேணுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் சைஸு. வேறு என்ன பண்ணுறது? இன்னுமா போல் அப்புறமா பார்த்துக்கோ, முயல் கறி போட்டு தின்னு போடுவேன், அவ்வளோதான் உனக்கு. சரி, அடுத்து என்ன பண்ணுறது? சரி, இதை சுற்றி போட்டுட்டோம். இப்போ மேலே போடுவோம். ஃபஸ்ட்டு இது ஏன் கேட்குறீங்க? ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன்னு சொன்னேன்னே, அதில் வந்து என்ன ஆகிட்டு, இந்த க்ரீப்பர் உள்ளே வந்துட்டு அந்த கதவை சாத்தாமல் வந்தோன்னா எப்படி வந்ததுன்னு தெரில. ஆனால் எதையோ உடச்சிட்டு வந்துட்டு கதவே போடாதப்போ வந்து உள்ளே வந்து என்ன பாடுபடுத்திட்டுங்கிறீங்க. ஐயோ. இது பத்தாததுக்கு ஃபஸ்ட்டு அந்த வீடியோ எடுத்தப்போ வந்து வீட்டுக்கு மேலே ஸ்விம்மிங் பூல் வச்சுருந்தேன். 2 மாடி வீடு, அது மேலே தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஒரு ஓட்டை விழுந்தாலும் வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வந்து இது போட்டிருந்தோம், ஒரு ஹோல் இருந்தது. இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு தண்ணி வந்தால் அப்படியே அந்த வீடே கொலாப்ஸ் ஆயிரும் தண்ணியோட. இதை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இந்த க்ரீப்பர் வந்து அந்த பச்சை கலர் ஒரு க்ரீப்பர் வெடிக்கும்ல, நான் என்ன தெரியாதனமா அதை போய் தொட்டு விட்டேன். வெடிச்சுட்டு பாருங்க, முடியலைனால வீடே கொலாப்ஸ் ஆகிட்டு. அதுதான் பிரச்சனையாக போயிட்டு. இப்போ
இந்த க்ரீப்பர் அடிச்சு நவுத்தி விட்டா சரி போட்டு வந்துடுவான். சரி ஓகே, இந்த வீடியோ வச்சுலாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கான ஆளில் போடுவோம். அப்போ நம்மளோட வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, அடுத்து என்ன நாளைக்கு என்ஐடியோட வீடியோ போடுமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் எஸ்கே கேமர். பாய் 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 பாய். முக்கியமாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.